எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மக்களே ரொம்ப நாளாச்சு. எதுக்குன்னா, நகைச்சுவை நடிகர் வைகை புயல் வடிவேலு இப்போ புயல் அடிக்கிற நேரத்தில் திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்களோட கொட்டுற மலையில் நின்று கொடை பிடிச்சி பேசிட்டு இருக்காரு. அவர் என்ன பேசுனாரு அப்படிங்கிறத ஒரு சில வரி மட்டும் நான் சொல்கிறேன். உதயநிதி ஸ்டாலினை பெருமையாக பேசலாம், ஓரளவுக்கு தான் பேசணும் இல்லையா? உதயநிதி ஸ்டாலின் அவ்வளோ அறிவாளியில் ஒன்று கிடையாது அப்படிங்கிறத நான் சொல்லலை. நிறைய அரசியல் விமர்சகர்களாக இருக்கட்டும், தமிழக மக்களாக இருக்கட்டும், அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணும்போது கழுவி ஊத்துறாங்க. யார? துணை முதலமைச்சராகிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை. வடிவேலு சொல்ற அப்படி கலைஞர் கருணாநிதி ஐயாவோட ஒப்பிட்டு அவரை விட அறிவில் சிறந்தவர் உதயநிதியாம் அப்படின்னு சொல்லி சொல்ற. அப்படியே நான் என்ன கேட்குறேன், அதாவது வடிவேலு அவர்களே, நீங்க நடிப்பில் சிறந்த நடிகர், அதுல எல்லாம் மறுப்பு சொல்லவே முடியாது. ஆக சிறந்த கலைஞர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான உங்களுக்கு நிகர் நீங்க மட்டும்தான் வடிவேலுங்கிறவர். உங்களுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை இல்லை கேட்குறேன் நான். மக்களே நல்லா கேட்டுக்குங்க. வடிவேலு கருணாநிதி அவர்களை விட அறிவில் சிறந்தவர் உதயநிதினு சொல்ற. அப்படியே கருணாநிதியோட கால் தூசுக்கு வருவாரா இந்த உதயநிதி? யோசிச்சு பாருங்க. கருணாநிதி ஐயாவோட அறிவு எங்க இருக்குது, உதயநிதியோட அறிவு எங்க இருக்குது? அப்புறம் சினிமாவில் திரைப்படத்தில் நடிக்கும்போது ஷூட்டிங்கு சுறுசுறுப்பாக வந்துடுவாராம். அந்த மாரி செல்வராஜ் இருக்கார்ல டைரக்டர், அவரு மாமன் படத்தில் உதயநிதி அவர்களை நடிக்க வைக்கிறதுக்கு படாத பாடுபட்டாராம். பயங்கரமாக ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எனக்கு சினிமாவே வேணாம் அப்படின்ட்டு. அப்படியா உதயநிதி, எப்பா என்னால் இவ்வளோ நடிக்க முடியும், இதுக்கு மேலே என்னால் நடிக்க முடியாது, உனக்கு வேணும்னா வேற யாராச்சும் ஒரு நடிகரை நடிக்க வச்சுக்கன்னு சொல்லிட்டு படத்திலிருந்தே விளைக்கிறங்க மாதிரி பேசிட்டு அப்படியா உதயநிதி. வடிவேலு அவர்கள் சொல்றதுக்குமே உதயநிதி அவங்க செஞ்சதுக்கும் ஏதாவது வித்தியாசம் எவ்வளோ இருக்கு பாருங்களேன் மக்களே. ஜால்ரா தட்டலாம், ஆனால் இவ்வளோக்கு இவ்வளோ அடிமட்டத்துக்கு போயில ஜால்ரா தட்டக்கூடாதுங்க. அப்புறம் திமுக அமைச்சர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா உதயநிதிக்கு இப்போதான் 49 வயசு ஆச்சு இல்லைங்களா? 60 வயசு இருக்கிறவங்க, 63 வயசு இருக்கிறவங்க, 64 வயசு இருக்கிறவங்களா அநியாயத்துக்கு உதயநிதி அவர்களை அண்ணான்னு கூப்பிடுறாங்க, காலில் போய் விழுறாங்க. நிறைய பேர் ஜெயலலிதா மாட்ட அமைச்சர்கள் அதிமுக அமைச்சர்கள் எல்லாமே எப்படி இருந்தாங்கன்னு உதயநிதி எத்தனை மேடைகளில் அதிமுக அமைச்சர்களை விமர்சனம் பண்ணியிருப்பாரு. அப்படி இருக்கும்போது எப்படிங்க மனசாட்சி இல்லாம வயசு வித்தியாசம் இல்லாம காலில் விழ வைக்கிறாங்க. வடிவேலு அவர்களே, உங்களுக்கு வேணும்னா சீட்டை நீங்க நேராக போய் கேட்டீங்கன்னா அவங்க தரப்போறாங்க. ரொம்ப ஜால்ரா தட்டாதீங்க, இதெல்லாம் ரொம்ப உங்க உடம்புக்கு நல்லது கிடையாது.